ஏன் கர்த்தருக்கு பிரியமா வாழணும்? எது கர்த்தருக்கு பிரியமா வாழணும்? கர்த்தருக்கு ஏன் பிரியமா வாழணும்? பிகாஸ் கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வழிகளை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு தம்முடைய ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அவளை கர்த்தர் அழைக்கும் போது அவள் கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? Lord, what I want to do, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். அப்படி யார் கேட்கிறார்களோ அவர்களை கொண்டுதான் கர்த்தர் மிகப்பெரிய காரியத்தை செய்ய முடியுமே தவிர, நீங்க என்ன செய்வீங்க ஆண்டவரேன்னு கேட்கிற வரைக்கும் ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்ன விரும்புறீங்க என் வாழ்க்கையிலன்னு கேட்கிற ஒரு மனுஷன் உலகத்தை கலக்குகிற மனுஷனா கர்த்தர் உயர்த்தி நிறுத்துவார். If you want to shake the nation, ask the Lord, what I want to do, Lord. ஆண்டவரே என்ன என் வாழ்க்கையில எதிர்பார்க்கிறீங்க, என் வாழ்க்கையில எதை விரும்புகிறீங்க, எதை என் வாழ்க்கையில இருந்து அகற்ற விரும்புறீங்க, எதை என் வாழ்க்கையில சேர்க்க விரும்புறீங்க, கர்த்தர் இன்றைக்கு எனக்கு கற்றுக் கொடுப்பீராக. இந்த ஸ்திரீ போய் சொல்றா, பேதுருன்னு ஒரு மனுஷங்க குளிர் காஞ்சிட்டு இருக்கிறான், அவனை பார்த்தா இயேசுவோடையே இருந்த மாதிரியே இருக்குதே அப்படிங்கிறாங்க. அங்க இருக்கிற நபர்கள் எல்லாம் வந்து கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க தெரியுமா? ரொம்ப அழகா இருக்கும், உன்னுடைய பேச்சு உன்னை காட்டி கொடுக்குதுங்கிறாங்க. நீ பேசுற பேச்சிலே தெரியுது நீ இயேசுவோட இருந்தவன். இயேசுவை பிரியப்படுத்துறவன் அவன் பேச்சிலே தெரியும் அவன் இயேசுவை பிரியப்படுத்துறான்னு. அவன் நடக்கிற நடத்தையிலே தெரியும் இயேசுவை பிரியப்படுத்துறான்னு. ஆமா, உங்க ஜபாரையை திறந்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களை பார்த்தாலே தெரியும் ஈவன் இயேசுவோடு கூட நடக்கிற ஒரு மனுஷன்.